ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின். ஸோ பார்ட் 3 போன பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்மன் பாட்டுக்கு வாயனை கட்டி காலில் போட்டுட்டு நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பான். ஸோ அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 3. ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரில. அவளுக்கு ஜிம்மனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டானா கண்டிப்பாக அதை அந்த கிவ் அப் ஆகவே மாட்டான். அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ எப்படி தப்பிக்கிறது வேறு தெரில. பிள்ளை பாவம் பயந்துட்டா. யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, ஃபோன் வேறு இல்லை, வேறு கட்டி என்கிட்ட கூட்டு போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவளுக்கு. ஆனால் சிவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே ஏதோ சாதிச்ச வெறியில் அவன் பாட்டுக்கு கூலாக சாங் கேட்டுகிட்டே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க லவ் பண்ண டேஸில் ஒரு சாங் இவங்க 2 பேர் சேர்ந்து கேட்பாங்க போல். ஸோ அந்த பாட்டை வேறு போட்டுட்டு ஏய் பையன் டார்லிங், இந்த பாட்டு நம்ம லவ் பண்ண புதுசில் கேட்போம்ல, அப்போல்லாம் நீ என்கிட்ட ரொம்ப க்யூட்டாக பேசுவடி. ச்சே, மிஸ் பண்ணுறேன். அந்த டேஸ்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தியா இந்த பாட்டை நான் எப்படி உட்காந்து கேட்டுட்ருக்கேன், நீ எப்படி உட்காந்து கேட்டுட்ருக்கேன்னு. இதைத்தான் நேரன்னு சொல்லுவாங்க போல். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது யுவன். என்ன தான் எனக்கு வசியம் போட்டு வச்சியோ. எனக்கு என் புது பொண்டாட்டி வந்ததுக்கப்புறமும் உன்னை விடுறதுக்கு மனசு இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகிறான். வாயனுக்கு அட பரதேசி வண்டி நிப்பாட்டுறா அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் அவன்லாம் நிப்பாட்டுற மாதிரியே இல்லை. நேராக கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுறானா, ஆக்சுவலாக வாயனுமே ஜிம்மனுமே சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க. மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 1 இயர் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே தான் இப்போ கங்குடியே அவன் வாழ்ந்துட்டுருக்கான். அதே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறானே வாயனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படியே ஒன்றுமே புரியாமல் ஜிம்மனையே பார்த்துட்ருக்கா. பேந்த முழிச்சிட்ருக்கா. அப்போ ஜிம்மன் பாட்டுக்கு கார்லேருந்து வாயன் இழுத்துட்டு வா, இதுக்கடுத்து ஒரு 2 டேஸ் நீ இந்த வீட்டில் தான் என் கூட தான் வாழ போகிற. எனக்கு முழுக்க நான் கீப்பாக இருக்கணும் சரியா அப்படின்றான். வாணிக்கு இந்த வார்த்தையை கேட்டு தான் அவ்வளோ வெறியாகுது. ஏன்னா ஆக்சுவலாக லீகலாக முறைப்படி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் இவனுக்கு வயன்வ. பட் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவன் வேற ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இவளை பார்த்து கீப்புன்னு சொல்லும்போது வாயனுக்கு ஒரு மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. அப்படியே ஜிம்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆனால் அவன் என்னான்னா வாயனோட வாய் கட்டு கை கட்டு எல்லாத்தையும் கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஆனால் வாயன் வரமாட்டேன் ரொம்ப ஸ்டப்பனா அங்கே இருக்க ஒரு தூணை பிடிச்சிட்ருக்கா. ஜிம்முனுக்குலாம் ஒரு கட்டத்தில் கோவம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கும். அதில் ஒரு ஃப்ளவர்லாம் ஒரு மாதிரி வேராக அது எப்படி சொல்கிறது, ஒரு லப்பர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த செடி. அதை பிடுங்கி எடுத்து வாயனோட கையிலே சட்டார்னு ஒரு அடி. அவன் அடித்த அடியில் பாவம் அது சவந்துருச்சு கை. வாயனுக்கு சரியான வலி, கோவம் அதுக்கு மேலே வருது. அவளும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளவர் பாட் எடுத்து ஜிம்மனோட மண்டை மேலேயே போட போகிறான். ஆனால் அவன் கை அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு அவளை மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. கை வேறு செம்மையாக வலிச்சிருச்சு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் வரா. வந்து அவன் பாட்டுக்கு காலிங் பெல் ரிங் பண்ணிகிட்ருக்கான். அவன் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஷாக்கிங்காக அவனே பார்த்துட்ருக்க. அப்போ யார் கதவை திறக்கிறான்னா நம்ம ஜிம்மினோட 2வது பொண்டாட்டி. அவள் தான் கதவை திறக்கிறா. கதவை திறந்து இவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்ததும் பாவம் பிள்ளைக்கு தலை சுற்றிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்த மாதிரி விழுக போயிட்டா. மேடு தான் வந்து பிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதே சீனு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்மன் எப்படி கங்கை 2வது தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அப்போ வயன் இதே மாதிரி தான் மயங்கி விழுந்துருப்பா. அவங்க 2 பேரையும் இந்த கோலத்தில் பார்த்துட்டு இப்போ அதே மாதிரி தான் மயங்கி விழுகிறா. அப்போ தான் வயனுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஓ, அன்னைக்கு இவளை கூட்டிகிட்டு வந்தான். அப்போது நான் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தேன். இப்போ என்ன இவன் எப்படி கூப்பிட்டு வரான், இவன் மயக்கம் போட்டு விழுகிறா. அப்போ இவன் என்ன சொல்ல வரான், அவள் தான் என் பொண்டாட்டி, நீ என்னோட பப்பாட்டின்னு சொல்ல வரானோ. அதுதான் அவன் சொல்ல வரான் அப்படின்னு ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அவளுக்கு இதெல்லாம் அப்படியே சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி ஜிம்மனே பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்மன் அப்படியே உன்னோட காது கிட்ட வந்து அசால்ட்டா என்ன வயன் இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எந்த நிலமையில இருந்தாலோ அந்த நிலமையில தான் இப்போ நீ நின்றுட்டுருக்க. ஸோ இந்த லெசன் எப்படி இருக்குது, நான் கற்றுக் கொடுக்குற இந்த புது பாடம் உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி பாஸ்ட்டில் தெரியாமல் நீ சில வேலை பண்ணியிருக்கலாம். பட் ப்ரெசன்ட்டில் இதுக்கடுத்து பண்ண போகிறத மட்டும் பாரு. ஃப்யூச்சரில் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஸ்வேர், ப்ராமிஸ் யூ, ரியலி இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் லைஃப். ஓகே அப்படின்ட்டு அப்படியே கங்கை பார்த்து
அச்சச்சோ! ஏன்டி மயங்கி விழுந்த? எந்திரி எந்திரி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தண்ணி தெளிச்சு அவள எழுப்பிட்டு இருக்கான். வான் இந்த கேப்ல ஓடி போலான்னு பார்த்தா, அதுக்கு விடுற மாரி இல்ல. வாயின் மேலே ஒரு கண் இருக்கு. கரெக்ட்டா ஓடி போலான்னு பார்க்கும்போது கைய புடிச்சு இழுத்துட்டு, "எங்கடி தங்கம் ஓடுறீங்க? ஆ விட்டுருவனா உன்ன?" அப்படின்னு ஒரு மாரி கிறுக்குத்தனமா பேசிட்டு அவளோட கைய புடிச்சு அப்படியே ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கான். வானு கைய விடு, கைய விடு. விட முடியாது. காசு குடுத்துருக்கேன்டி, காசு குடுத்துருக்கேன். என்ன புரியுதுல்ல? நீ மட்டும் இப்போ என் கையை விட்டுட்டு இங்கேருந்து ஓடுறேன்னு வச்சுக்கோயேன், உன் ஃப்ரெண்டு அதான் அவள் என்னது ஜியாவா மைனாவா, அவள் அங்கே தானே இருப்பா, என் பாடி கார்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க, அவளை நாசமாக்க சொல்லிடுவேன். புரியுதுல? என்ன பண்ண சொல்லுவேன்? நாசமாக்கிடுவேன். என் பாடி கார்ட்ஸ் வேறு ரொம்ப காஞ்சி போயிருக்கானுங்க. நான் வேறு ராப்பாகலாம் அவளுக்கு வேலையை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதனால் பாவம் பசங்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பானுங்க. அவனுங்களை விட்டு உன் ஃப்ரெண்டை ரேப் பண்ண சொல்லிடுவேன். பண்ண சொல்லவா அப்படின்போது எனக்கு அவ்வளோதான் மூச்சே நின்றுச்சு. இவன் இவ்வளோ கெட்டவனா, இவ்வளோ மோசமானவனா, நீ எப்பொழுதுட்டு அப்பெல்லாம் மாறின அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆகிடுச்சு. எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கே செல்லம் மாதிரி நிற்கிறா. கங்கு மயக்கத்தில் நின்றுச்சு. சிம்மனை ஹக் பண்ணிவிட்டு, ஏன் சிம்மன், ஏன் சிம்மன் நீங்கள் இவ்வளோ திருப்பி கூட்டு வந்தீங்க? எனக்கு இவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. இவங்களை நீங்கள் இன்னுமா லவ் பண்ணுறீங்க? ஏன் சிம்மன் இப்படி பண்ணுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. நீ பாரு, அவள் ஒரு 2 நாளைக்கு இங்கே இருப்பா, சரியா? நீ அதை நினச்சும் ஃபீல் பண்ணாதடி தங்கம். இங்கே பாருக்கங், என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நான் எப்படின்னு உனக்கு புரியும்ல? ஆ புரியுது. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீல? பண்ணிப்பேன். ஓகே, குட் கேர்ள். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்குறடி. சே, அதனால தான் எனக்கு நான் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வயன் முன்னாடியே அவளை கிஸ் பண்ணுறான். வயனுக்கெலாம் அவ்வளோதான், உலகமே போச்சுடா, வெறுத்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி வெறுமையில் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக இதே சீன் 1 இயருக்கு முன்னாடி நடக்கும்போது வாயன் வந்து இந்த மாதிரி சிம்மன் கேட்டிருப்பான், நீ என்னை புரிஞ்சுப்பில்ல, நீ நம்புறீல அப்படின்னு கேட்கும்போது கங் சொன்ன மாதிரி ஆமான்னு அப்படின்னு அவள் சொல்லியிருக்கவே மாட்டா. ஜிம்மனியை போட்டு தூக்கி முடிச்சிருப்பா. கங்கு அதுக்கும் மேலே விரட்டி விரட்டி முடியெல்லாம் பிடிச்சி அடிச்சிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ புரியுது ஜிம்மன் ஏன் நீ என்னை டிவோர்ஸ் பண்ணான்னு. நான் மட்டும் அன்றைக்கி எனக்கு புரியுது ஜிம்மன் அப்படின்னு நான் ஹக் பண்ணி இதே மாதிரி கிஸ் பண்ணியிருந்தேன்னா நீ என்ன லவ் பண்ணியிருந்திருப்ப. உனக்கு நான் அடங்கி போகல அப்படின்னு தெரிஞ்சதும் நீ இவ்வளோ சூஸ் பண்ணிட்ட. ஆனால் நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்குறா. வா, இந்த பொண்டாட்டியை தான் நீ எதிர்பார்த்துருக்க என்ன? அப்போ நம்ம பண்ண லவ்வுக்கு ஒரு அர்த்தமே இல்லைல்ல? அர்த்தமே இல்லை. மாறிட்டு ஜிம்மன், நீ ரொம்ப மாறிட்ட. அது எப்படி உங்கள் 2 பேர் கூட சண்டே வர மாட்டேங்குது? நீ என்ன கூட்டம் வந்திருக்க? அப்படி இருந்தால் அவள் உன்னை அசால்ட்டாக ஏற்றுக்கிறாடா. அவள் உன் மேலே உண்மையாக லவ் வச்சுருக்கா அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க. அப்போ ஏன் லவ்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அதான்டா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவள் நினச்சி ஒரு மாதிரி அழுதுட்ருக்கா. அப்போ ஜிம்மன் பாட்டுக்க கங்கை பார்த்து, இங்கே பாரு டார்லிங், நீ எதை நினச்சி கவலைப்படாதண்ணா, நீ போய் ரெஸ்ட்டு ஆகா என் பொன்னாடி கூட்டு போங்க அப்படின்ட்டு அவளை அமுச்சு வச்சுட்டு அப்படியே இப்போ வாயின் பக்கம் திரும்புகிறான். வாயின் ஆனால் சரியான காண்டில் இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. ஜிம்மனை ஓரடி கிட்டே வந்து, பேபி என்ன இங்கே நின்றுட்டுருக்கா, போய் கெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கே தங்கிக்கோ, இல்லைனா ஸ்டோர் ரூம் ஓகேவா, அது கூட பார்க்க நல்லா தாண்டி இருக்கும், அங்கே வேணால் தங்கிக்கிறியா? அப்போ வாயனுக்கெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவகிட்ட கேட்டேன், எதுக்குடி கெஸ்ட் ரூமில் தங்குற, போய் ஸ்டோர் ரூமில் தங்கு, இல்லைனா வெளில போய் தங்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ நீ என்கிட்ட சொல்கிறியோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா. அப்போ ஜிம்மன் வந்து, என்ன வேன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு போல், தெரியும் இந்த சீனில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு உனக்கு இருக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். அப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி எந்த நிலமையிலேருந்து கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிறது உனக்கு புரியும். இப்போ மாதம் உனக்கு செருப்பால் அடித்த மாதிரி உரைக்குமே, அவள் எப்படி எனக்கு ஃபீல் பண்ணியிருந்திருப்பா யோசி. அவள் எப்படி எனக்கு ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. அதே மாதிரி தான், அதே மனநிலைமையில் தான் நீயும் இருந்து இப்போ நீயும் ஃபீல் பண்ண வைப்பேன். நான் எதுக்கு 2 நாள் சொன்னேன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முட்டு அந்த ரூமில் போய் தங்கு அப்படின்றான். அதுவும் எந்த ரூம்னா, கங்கு ஜிம்மனும் இப்போ எந்த ரூமில் ஒன்றா இருக்காங்க. அது வந்து ஒரு காலத்தில் வாயனோ ஜிம்மனும் இருந்த ரூம். ஸோ அதுக்குள்ளே நிறையா மெமரிஸ் இருக்குது போல். அந்த ரூமை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி கனலாக கலங்குது. ஆனால் ஜிம்மன் வந்து
அது நானும் கங்கு ஒன்றா இருக்கிற ரூம். நீ இந்தா இந்த ரூமுக்கு போ, இந்த ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே விடுறான். ஆனால் வாயன் வந்து இல்ல விடு நீ, நான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன் விடு நீ அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து வீட்டுக்கு போகலாம் தான் ட்ரை பண்ணுறா. அப்போது ஜிமன் வந்து சரி அப்போ என் பாடி கால் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு கால் பண்ண போகிறான். அப்போ வாயினால் எதுவும் பண்ண முடியல, அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறா. அப்படியே ஜிமனை முறைச்சி பார்க்குறா. ஜிமன் வந்து என்ன ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல, ஏன்னா அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு உனக்கு தோணுதில்ல? தோணும் நல்லாவே தோணணும்டி தோணணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஜங்குக்கு ஒன்னே என்னடா வாயனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்ட போல் கேள்விப்பட்டேன், பரவாயில்லையே அதுக்குள்ளே நியூஸ் வந்துடுச்சு போல். ஆமாம்மா வந்துடுச்சு, சரி வா டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டாக்டர் தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக எதுக்கு ஜிம்மன் வந்து டாக்டரை மீட் பண்ண வந்திருக்கானா, ஜிம்மனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். அது எந்த மாதிரி டிசீஸ்னால் அவனால் நார்மலாக எந்த பொண்ணுங்க கூடயுமே எப்படி சொல்கிறது டச்சிங் வச்சுக்க முடியல. ஏன் கங்கு கூடயே அவனால் கிஸ்ஸு ஹக்கு அதையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே அவனால் போக முடியல. கிஸ் பண்ண முடியுது, ஹக் பண்ண முடியுது, பட் அதுக்கும் மேலே அவனால் கங்கு கூட வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சாலும் சரி, அவன் நினச்சாலும் சரி, 2 பேருமே நினச்சி ஒன்றா இருக்கணும் போனாலுமே ஜிம்மனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அப்படி பண்ணிட்டாலுமே அவனுக்கு ஒரு மாதிரி ரேஷஸ் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக்கப் வந்திருப்பான். ஸோ அப்போ தான் டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, அப்போ உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் வந்து கங்குக்கிட்ட இல்லையா இருக்கும், அப்போ நீங்கள் தேடுங்க உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் என்ன, இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பொண்ணுங்க கூட அது இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் மைண்டுக்கு வந்த ஒரே விஷயம் வயன் மட்டும்தான். வான் கூட அவன் இது வரைக்கும் நிறையா மாட்டி அந்த மாதிரி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வான் கூட இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு டாக்டர்கிட்டே ஓப்பனாக சொல்லியிருப்பான். அப்போ அவங்க கூட இருந்து பாருங்க அப்படின்னு டாக்டர் தான் ஐடியா கொடுத்துருப்பாரு. ஸோ ஐடியா கொடுத்த டாக்டர்கிட்டே வந்து டாக்டர் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்களே அவள் கூட அப்படி இருங்க, அதான் அவளை தூக்கிட்டு வந்துட்டேன். என்னப்பா தம்பி சொல்கிற, இதுக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டியா, அப்போ பொண்டாட்டி இல்லையா? என் பொண்டாட்டி தான் ஒரு காலத்தில் இருந்தா, இப்போ இல்லை. சரி அவங்கள பார்க்கும்போது உனக்கு எந்த மாதிரி உணர்வு வருது? அவளை பார்க்கும்போதா சும்மா அவளை பக்கத்தில் நிற்க வைக்க வேணாம்னு தோணும். உடனே சருன்னு பிடிச்சி ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி அந்த மாதிரி இருக்குன்னு தான் டாக்டர் தோணும். அவள் ஏன் எப்படி சொல்கிறது, அவளை நினச்சாலே எனக்கு அந்த 18+ மைண்டு தான் போகுது டாக்டர், என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது உங்கள் கங்கு கூட அவள் கூட இருக்கும்போது ஒரு ஃபீலிங், ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் தான் வரும். அவள் கண்ணை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவள் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி என் பார்வை வந்து கீழே போக மாட்டேங்குது டாக்டர் கங்கு இருக்கும்போது. ஆனால் வாயின் இருக்கும்போது கீழே மட்டும்தான் பார்வை இருக்குது, அவள் கண்ணை பார்க்க தோணவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஜிமன் பாட்டுக்கு சொல்கிறான். ஜங்குக்கு இதை கேட்டது சிரிப்பு தான் வருது. அப்படியே ஒரு மாதிரி வாயை மூடிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஜிமன் பார்த்துட்டு என்னடா பல்ல கட்டிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், நீ சொல்கிறது கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. இருக்கும் இதே மாதிரி தான் டாக்டர், வாயின் கூட இருந்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு அவன் ஒரு வேறு மைண்டட் வாயினை வந்து ஆக்சுவலாக அவன் வேறு மைண்டெலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதைத்தான் இப்போ சொல்கிறான். ஸோ டாக்டர் இதை கேட்டுட்டு புரியுதுப்பா, நல்லாவே புரியுது, உன் மனநிலைமை என்ன அப்படிங்கிறது ஆஸ் அ டாக்டர் என்னால் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பர்ஃபெக்ட். அப்படின்னா உன்னோட ப்ராப்ளத்துக்கு ஒரே மருந்து வாயின் மட்டும்தான். நீ அவள் கூட இருந்துக்கோ. அவக்குள்ளே இருக்க முடியாது. என்னப்பா சொல்கிற? அதாவது அவளை கல்யாணம் பண்ணலாம் வச்சுக்க முடியாது டாக்டர், ஆல்ரெடி வச்சு பட்டப்பாடே போதும். அப்போ இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோப்பா. இது ஓகே டாக்டர், இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இது நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு ஜிமன் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் ஜங்குக்குலாம் இது சரின்னு படலை. என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நினைக்கும் போதே ஒரு மாதிரி வியர்டாக தான் ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. அதை டேரெக்டாகவே ஜிமன்கிட்டே சொல்லிட்டாப்புல. ஏன்டா ஏன் அந்த பிள்ளை பாவம் இல்லையா? வாயன் பாட்டுக்கு அவள் லைஃப்பை தேடி தானே போயிட்டுருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் அவளை பிடிச்சிக்கிட்டு? வேணாம் விட. இங்கே பாரு, எனக்கு இப்போ தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு வாயனை வச்சு செய்கிறதுக்கு. இதுதான் கரெக்டான பாயிண்ட். என்னோட இந்த ப்ராப்ளத்துக்காண்டி மட்டும் நான் வாயனை எடுக்கலை. ஆக்சுவலாகவே பர்சனலாக சொல்லணுன்னாலே அவளை பற்றி யோசிச்சாலே அந்த மாதிரி தான்டா தோணுது. என்ன பண்ணுறது, அவள் கூட இருக்குன்னு தான் தோணும். அவள் கூட இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் எனக்கு வேணும், என் தேவைக்கு அவள் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் கங்கு ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுத்துட்டான். வயனை பார்த்தாலே இப்போ வரைக்கும் அவள் பயப்படுறாடா, சின்ன குழந்த மாதிரி பயப்படுறா. அப்படியே என்னை கட்டி பிடிச்சிக்கிறா, எனக்கு வயனை பார்த்தா பயமாக இருக்குன்ட்டு. அப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா மறந்துட்டியா? கங்கை வயன் தான் கத்தியால் குத்துனான், சாகுற அளவுக்கு அவளை ஆக்கிட்டான். அதனால தான் நான் வாயனே ஃபஸ்ட்டு வெறுத்தேன். மறந்துட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கும் ஆமாம் அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான்.
வான கண்டிப்பா இதான் நல்ல பாயிண்ட்டு. கங்க பண்ணதுக்கு பழி வாங்கணும் அப்டின்ட்டு. சரியான பிளானிங்க தான் தலைவர் போட்டுட்ருக்காப்ல. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.